அதுக்கப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து 25வது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். அதனால் இது ஒரு வெள்ளி 25 வருஷத்தில் என்ன சொல்லுவாங்க, சில்வர் இயர்னு சொல்லலாம். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கு நேரமும் காலமும் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ப்ரெஸ்ஸு தான். இது நான் உங்களை மோசத்துக்காக சொல்லலை. அத்தனை பேர் ஒரு புது டைரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்தில். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு இதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே கவிதாலயால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அடுத்த படம் பண்ணேன். ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும், எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன். இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இதோட அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போகிறாங்க, யார் யார் டெக்னீஷியன்றது அடுத்து தான் அந்த அறிவிப்பு வரும். நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஜி, தியாகராஜன் சார், உங்கள் 2 பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். பொறுமை உள்ளவனுக்கு உலகம் சொந்தம் என்பது இத்தாலிய பழமொழி. அப்படி பொறுமை உள்ள மனிதன் வெற்றி பெறுவான் என்பதற்கு பிரசாந்த் அந்தரகம்தான். எப்பவுமே பிரசாந்த் எங்க தம்பி போல எல்லாரிடமும் பழகுவார். ஜீன்ஸ் போட்ட ஆண் அழகன். ஐ லவ் யூ, விரும்புகிறேன் என்று ஆசையில் ஓர் கடிதம் எழுதியவர்கள் பலர். தமிழ் சினிமாவில் என்றென்றின் செந்தமிழ் செல்வனாக டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். பிரசாந்த் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம். இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது, இது என் ஃபேமிலி ஃபங்க்ஷன். இத்தனை வருஷமாக வந்து இப்போது வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு. இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருமே என்னோடய ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டுருக்க ஜென்ரேஷன்லேருந்து ப்ரெஸ்லேருந்து என் கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் எப்பவுமே இருந்திருக்கீங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் என்ன இருக்குது